Taste the Daily. ஸ்டாலினின் 43 மாத கால ஆட்சியில் தமிழகம் சுமார் 14 சதுர கிலோமீட்டர் பசுமை பரப்பை இழந்துள்ளதாகவும் சுமார் 61 சதுர கிலோமீட்டர் காடுகள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் காடுகளின் பரப்பளவு சுமார் 9% அதிகரிக்கப்பட்டு 2205 சதுர கிலோமீட்டர் காடுகள் உருவான நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகம் சீரழிவதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளாவின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அடுத்து கழிவுகளை அள்ளிச் செல்லும் கேரளா. பல்வேறு தரப்பிலிருந்து குட்டு விழுந்ததால் குப்பைகளை அள்ளும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம். சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் சுரங்க மெட்ரோ பணியால் வீட்டின் தரைப்பகுதி திடீரென உள்ளே சென்றதால் பொதுமக்கள் அச்சம். உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு பெரிய சேதம் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிறுமியின் வளர்ப்பு தந்தை போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. மதுரையில் பள்ளி மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலருக்கு தர்ம அடி கொடுத்த மாணவியின் உறவினர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களே பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை கோயம்பேடு அருகே மெத்தபெட்ரமைன் போதைப் பொருள் விற்பனை செய்த 3 பேர் சிக்கினர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு கண் துடைப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. வீட்டில் வைத்து ஊறுகாய் விற்பது போல கஞ்சா விற்கும் அளவிற்கு தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை. சென்னை மீனம்பாக்கத்தில் 379 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தல் விற்பனை அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டில் 30,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவுடன் பெண் உள்ளிட்ட 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் கூட தவறான பாதையில் செல்லும் அளவிற்கு போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் 55 வயது முதியவர் சரமாரியாக வெட்டப்பட்டதால் பரபரப்பு. ஏரியா விட்டு ஏரியா வந்தது ஏன் என கேட்டு மதுபோதை ஆசாமி வெறிச்செயல். கிருஷ்ணகிரியில் வீட்டில் டெட்டனேட்டர், ஜெலட்டின் குச்சிகள், கரிமருந்து உள்ளிட்டவற்றை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த பெண் உட்பட 2 சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் உளவுத்துறை உறக்கம் கலைத்து இத்தகைய வெடிமருந்து வியாபாரிகளை கண்காணிக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்டப்பகலில் ஸ்ப்ரே அடித்து இளைஞரிடம் 30 லட்சம் வழிப்பறி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் துணிகர சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவுவதாக கூறி முதியவரிடம் 90,000 ரூபாய் மோசடி. ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையின் மீதான அச்சமின்மை காரணமாக திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரேஷன் அரிசி கடத்திய இருவரை மடக்கி பிடித்த பொதுமக்கள். ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவத்திற்கு துணை போகும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டத்தில் டெங்கு உட்பட மர்ம காய்ச்சல்கள் அதிகரித்து வரும் நிலையில் உண்ணி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை மக்கள் அஞ்ச வேண்டாம் என வாய்ப்பந்தல் போடுவதை நிறுத்திவிட்டு மாவட்டம் முழுவதும் மருத்துவ முகாம் நடத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை. கரூர் அருகே திராவிட மாடல் அரசு பேருந்துக்குள் மழை நீர் ஒழுகியதால் பயணிகள் அவதி. ஸ்டாலின் அரசு விடியல் பயணம் என விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு பேருந்துகளை பராமரிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் 53 லட்சம் ஹெக்டேராக இருந்த விவசாய நிலங்களின் பரப்பளவு தற்போது 48 லட்சம் ஹெக்டேராக குறைந்துள்ளது. சென்னை, புதுவை, கோவை மற்றும் மதுரை நகரங்களை சுற்றியுள்ள மாவட்டங்களில் விளைநிலங்கள் பெருமளவு குறைந்து கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் சாய்ந்து முளைவிட்டதால் விவசாயிகள் வேதனை. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள தவிட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த மழையால் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 4 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கோரைப்புல் சேதம். சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் தொழில்துறை வளாகம் அமைப்பதற்காக 2000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத அவலம். விவசாய நிலங்களை விடாப்பிடியாக பறிக்கும் அரசு அதில் திட்டமிட்டபடி பணிகளை செய்யாமல் அரசு பணத்தை வீணடிப்பதாக விவசாயிகள் வேதனை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து. விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் குள்ளனூர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. திமுக ஆட்சியில் தண்ணீர் செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டதால் தண்ணீர் குடியிருப்பில் புகுந்ததாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நெல்லை, விழுப்புரம் உட்பட 8 மாவட்டங்களில் இயல்பை விட 50% அதிகமாக மழை பெய்திருப்பதாக தகவல். அதிக மழை பெய்தும் ஸ்டாலின் அரசு நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாததால் பல ஏரிகள் வறண்டு கிடப்பதாக விவசாயிகள் வேதனை. சென்னை பள்ளிக்கரணையில் மது போதையில் பைக்கில் அதிவேகமாக சென்ற இளைஞர்கள் சாலை தடுப்பு சுவரில் மோதி சம்பவ இடத்திலேயே பலி. வார இறுதி நாளை கொண்டாட நண்பர்களுடன் மது விருந்துக்கு சென்றுவிட்டு வாகனத்தை அதிவேகமாக இயக்கியதால் நேர்ந்த சோகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் துர்நாற்றம், நுரையுடன் பொங்கி வரும் தண்ணீர். உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தீய சக்தி அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை. விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். வார விடுமுறையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். வார விடுமுறையை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் குவிந்த பக்தர்கள். வழக்கத்தை விட அதிகமாக சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் சாமி தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பைன் மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். 24 மற்றும் 25 ஆகிய தேதியில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள்.
அருவியில் ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். PSLV C-60 ராக்கெட் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது. 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்ல இருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பு. பாப்கார்ன் மீது வெவ்வேறு வரி விகிதங்களை விதிக்கும் GST கவுன்சில். உப்பு மசாலா பொருட்களுக்கு 12% மற்றும் கேரமல் செய்யப்பட்டவற்றுக்கு 18% GST வசூல் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசை ட்ரோல் செய்து வரும் இணையவாசிகள். எலக்ட்ரிக் வாகனங்கள் உட்பட பழைய மற்றும் பயன்படுத்திய கார்களின் விற்பனை மீதான GST வரியை 12%இலிருந்து 18% உயர்த்திய மைனாரிட்டி பாஜக அரசு. கோடீஸ்வரர்களிடம் வரி வசூல் செய்வதில் சுணக்கம் காட்டும் மக்கள் விரோத அரசு நடுத்தர மக்களிடம் பணம் பறித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிரெடிட் கார்டு பில் தாமதமாக செலுத்தினால் விதிக்கப்படும் வட்டிக்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2008ஆம் ஆண்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் கமிஷன் பிறப்பித்த உத்தரவை தள்ளுபடி செய்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலிக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு பெங்களூரு மாநகராட்சி நோட்டீஸ். ஹோட்டல் நிர்வாகம் தீயணைப்பு துறையிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் வாங்கவில்லை என தகவல்.